வியூவர்ஸ் வணக்கம். விடெக் சேனலுக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா Xiaomi Poco F1 இந்த ஃபோனோட டிஸ்மேண்ட்லிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோனுக்கு பேட்டரி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறது, சார்ஜிங் போர்டு கீழே, அதாவது சார்ஜிங் கனெக்டர், மைக், நெட்வொர்க்கிங் செக்ஷன் எல்லாமே இதில் தான் வரும். இந்த போர்டை எப்படி சேஞ்ச் பண்ணுறது எப்படிங்கிற விஷயத்த நீங்கள் இதில் வந்து கற்றுக்கலாம். இந்த ஃபோனை எப்படி ஃபுல்லாக டிஸ்மேண்ட்லிங் பண்ணலாம், இதோட டிஸ்பிளே, பேட்டரி, மதர் போர்டு, சார்ஜிங் போர்டு இந்த செக்ஷன்லாம் எப்படி தனித்தனியாக ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். வாங்க வீடியோவை பார்க்கலாம். இப்போ நம்ம Xiaomi Poco F1ஓட டிஸ்மேண்ட்லிங் தான் பார்க்க போகிறோம். இதை பற்றி இப்போ நம்ம தெளிவாக பார்க்கலாம். இதோட பாட்டமில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 ஸ்க்ரூ இருக்கும். ஃபஸ்ட்டு இதை ரிமூவ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தான் பேக் டோர் ஓப்பன் பண்ண முடியும். இந்த ஸ்க்ரூஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பேக் டோரை க்ளோஸ் பண்ணுறதுக்கு தான் யூஸ் ஆகுது. இது மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா ரெண்டாவது கிடைக்கிறது கஷ்டம். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கழட்டுங்க. இதோட சிம் ஸ்லாட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். சிம் ஸ்லாட் எப்போவுமே ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிடுங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் பேக் டோர் ஓப்பன் பண்ணும்போதுக்கு உங்கள் சிம் ஸ்லாட் உடையிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. இப்போ நம்ம ஓப்பனரை யூஸ் பண்ணி பேக் டோரை ரிமூவ் பண்ண போகிறோம். பேக் டோர் ரிமூவ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஏன் அப்படின்னா இந்த மாடலோட ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ஃப்ளக்ஸ், ஆக்சுவலாக இந்த ஃப்ளக்ஸ் வந்து பேக் டோரோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் இதை ஃபாஸ்ட்டாக ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஃப்ளக்ஸ் கட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணணும். பின்னாடி இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஃபைபர் டோர் தான், உடையாது. நீங்கள் அதனால் தைரியமாக கழட்டலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து மதர் போர்டோட அட்டாச் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஷீல்டு கொடுத்து ஃபுல்லாக லாக் பண்ணியிருக்காங்க. அந்த ஷீல்டை ஃபுல்லாக நீங்கள் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரை வந்து நீங்கள் மெயின் போர்டிலேருந்து ரிமூவ் பண்ணவே முடியும். ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த ஷீல்டை ரிமூவ் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம பாட்டமில் இருந்த டாப்பில் இருந்த ஸ்க்ரூஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ அந்த சீல்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் டூவில் இங்கே ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். இல்லை அப்படின்னா அவங்க மதர் போர்டர்ஸ் டேமேஜ் ஆக சான்சஸ் இருக்குது. இப்போ அந்த சீல்டை ரிமூவ் பண்ணிட்டோம். இதை இங்கே தனியாக வச்சிடலாம். ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இங்கே தான் இருக்குது. இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பேட்டரியை டிஸ்கனெக்ட் பண்ணணும். மேலே ஒரு லேபிள் கொடுத்துருக்காங்க. அந்த லேபிளை வந்து கேர்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த லேபிள் ரிமூவ் பண்ணி வரமா வச்சிடலாம். உங்களோட பேட்டரி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. பேட்டரி வந்து ஓப்பன் அப் டூல் வச்சு ஒரு சைடில் இருந்து ஓப்பன் பண்ணுங்கள். டைரெக்டாக நீங்கள் ப்ளக்இன் பண்ணிங்க அப்படின்னா பேட்டரி ஷார்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பிளாஸ்டிக் டூல்ஸ் இருந்துச்சுன்னா அது யூஸ் பண்ணிக்கோங்க, பெட்டர் இந்த இடத்துக்கு. ஓகே, பேட்டரி ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ வந்து உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ஃப்ளக்ஸை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம்.
இப்போ பேக் டோரை வந்து நம்ம தனியாக வச்சிடலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மெயின் போர்டுக்கும் சப் போர்டுக்கும் உள்ள கனெக்ஷன். இது வந்து மெயின் போர்ட்லேருந்து கீழே சார்ஜிங் போர்டை கனெக்ட் பண்ணுது. இது வழியாக தான் உங்களுக்கு சார்ஜர் எல்லாமே ஒர்க் ஆகுது. ஓகே, இப்போ கீழே சப் போர்டை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஓப்பனர் டூல் யூஸ் பண்ணிக்கோங்க. இதையும் அதே மாதிரி தான் பார்த்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஓகே, உங்கள் ஃபோனோட ரிங்கர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிட்டோட சேர்ந்து வந்துடுது. இந்த கிட்டில் மட்டும் உங்களுக்கு ஸ்பீக்கர், நெட்வொர்க், ஆண்டனா எல்லாமே இதில் தான் இருக்குது. அதனால் இது எப்போவுமே கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஓகே, இப்போ உங்கள் மெயின் போர்டுக்கும் சப் போர்டுக்கும் உள்ள ஃப்ளக்ஸ் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, இதை இங்கே வச்சிடலாம். இப்போ சப் போர்டு இதை ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். இதோட மைக் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது. ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும். ஓகே, இது கீழே வந்து டேப் ஸ்டிக்கர் வச்சு பேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, உங்கள் சப் போர்டு தனியாக ரிமூவ் பண்ணியாச்சு. இதுதான் உங்கள் ஃபோனோட வைப்ரேட்டர். இது மூலமாக தான் உங்கள் ஃபோனோட வைப்ரேஷன் ஆகுது. இது உங்கள் ஃபோனோட ஆண்டனா கேபிள். சப் போர்டில் நெட்வொர்க்கை ரிசீவ் பண்ணி மெயின் போர்டுக்கு கொடுக்குற கேபிள் இதுதான். இந்த கேபிள் கட் ஆகிடுச்சு அப்படின்னா உங்கள் ஃபோனுக்கு நெட்வொர்க் சுத்தமாக கிடைக்காது. அதனால் இதையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணணும். இங்கே வச்சிடலாம். இப்போ பேட்டரி ரொம்ப கேர்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணணும். பொறுமையாக ஓப்பனர் டூலை கொஞ்சம் கொஞ்சமாக கீழே கொடுத்து ஓப்பன் பண்ணணும். இந்த லேபிள் பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பேட்டரி ரிமூவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஒரு லெவல் மேலே வந்துடுச்சு அப்படின்னா கை வச்சு எடுக்கலாம். ஓகே, பேட்டரி இன்பில்ட் பேட்டரி எல்லாமே இவ்வளோ பேஸ்ட் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. பேட்டரி ஃபோர்ஸ் பண்ணி எடுக்கலாம். பேட்டரி இப்போ தனியாக வச்சிடலாம். ஓகே, இதுதான் உங்கள் டிஸ்பிளேக்கான கனெக்ஷன். டிஸ்பிளேலேருந்து மெயின் போர்டில் கனெக்ட் ஆகிற இடம் இதுதான். இது இப்போ ரிமூவ் பண்ணிக்கலாம். பார்த்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். இதெல்லாம் ஜாக்கெல்லாம் உடஞ்சதுன்னா கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இது ஆன் ஆஃப் பட்டன், வால்யூம் டவுன் பட்டன், வால்யூம் அப் பட்டன், இந்த மூணுமே இங்கே தான் இருக்குது. இதோட கனெக்ஷன் இந்த ஃப்ளக்ஸில் இங்கே கனெக்ட் ஆகிருக்கு. இதை இப்போ ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, அதை ஓப்பன் பண்ணி இந்த பக்கமாக வச்சுடுங்க. இப்போ மெயின் மதர் போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா 2 ஸ்க்ரூ இருக்குது. அதையும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே,
மதர் போர்டில் இருக்க 2 ஸ்க்ரூவுமே இப்போ நம்ம கழட்டியாச்சு. இப்போ கேர்ஃபுல்லாக நம்ம மதர் போர்டை வந்து சென்டர் கேஸில் இருந்து ரிமூவ் பண்ணலாம். ஓகே, இதுதான் உங்கள் மதர் போர்டு. இதை இப்போ நம்ம சென்டர் கேஸில் இருந்து ரிமூவ் பண்ணியாச்சு. இது பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரண்ட் கேமரா, இது வந்து உங்கள் சென்சார். ஆக்சுவலாக நீங்கள் ஃபோனை காதில் வச்சு ப்ராக்சிமிட்டி சென்சார் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நீங்கள் ஃபோனை காதில் வச்சு பேசும்போது இது யூஸ் பண்ணி தான் உங்கள் ஃபோன் வந்து டிஸ்பிளே ஆஃப் ஆகுறதும் நீங்கள் காதில் இருந்து எடுத்தோன்னே டிஸ்பிளே ஆன் ஆகுறது எல்லாமே இதனால தான் அந்த ஃபங்க்ஷன் ஆகுது. இது உங்கள் ரியர் கேமரா, அதாவது பேக் கேமரா. ஓகே, மதர் போர்டையும் இங்கே வச்சிடலாம். இது உங்கள் ஹியரிங் ஸ்பீக்கர், நீங்கள் ஃபோன் பேசும்போது கேட்குற ஸ்பீக்கர் இது தான். அவ்வளோதான், இதில் வேறு எதுவும் இல்லை. இது உங்கள் சென்டர் கேஸ் ஃப்ரேம் வித் இது உங்கள் டிஸ்பிளே. ஓகே, டிஸ்பிளேக்கான கனெக்ஷன் இங்கேருந்து போகுது. இதுக்கு வந்து டச் டிஸ்பிளே எல்லாமே சேர்ந்து தான் வரும். அதை காம்போ அப்படின்னு சொல்லுவாங்க, டச் டிஸ்பிளே காம்போ அப்படின்னு சொல்லுவாங்க. அது இதில் கனெக்ட் ஆகிருக்கு. இது வந்து உங்கள் ஹீட்டிங் சிங்க். இது வந்து உங்கள் ப்ராசஸரில் ஆகிற ஹீட். ஆக்சுவலாக உங்கள் ப்ராசஸர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல தான் இருக்குது. இது வந்து இந்த மாதிரி உட்காந்துருக்கும். அதில் உள்ள ஹீட்டை எடுத்து உங்கள் ஃபோன் வழியாக ரெடியூஸ் பண்ணுறதுக்காக இந்த ஹீட் சிங் வந்து யூஸ் பண்ணுறாங்க அந்த ஃபோனில். ஓகே, ஓகே, இப்போ ஃபோனை ஃபுல்லாக நம்ம டிஸ்மேண்டில் பண்ணியாச்சு. இது உங்கள் ஃபோனோட மதர் போர்டு, இது உங்கள் ஃபோனோட சப் போர்டு, இது நெட்வொர்க் ஆண்டனா வித் ஸ்பீக்கர், ஷீல்டு, மதர்போர்ட் டு சப்போர்ட் கனெக்டிங் ஃப்ளக்ஸ், பேட்டரி, பேக் டோர், ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், சென்டர் கேஸ் ஃப்ரேம், டச் டிஸ்பிளே கனெக்டர். ஓகே வியூவர்ஸ், இப்போ ஒரு ஃபோனை ஃபுல்லாக டிஸ்மேண்டில் பண்ணுறதை பற்றி நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ரிவ்யூஸை கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் கொடுக்குற கமெண்ட் தான் எங்களை அடுத்தடுத்து வீடியோஸ் பண்ணுறதுக்கு மோட்டிவேட் பண்ணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.